ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து நம்ம ஈஸியாக பிகைனர்ஸ் கூட வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அந்த மெத்தடில் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், எக்ஸ்ட்ரா எட்ஜஸில் வந்து கொஞ்சம் பிசுறாக இருக்கும். அதை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஸ்லீவை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணி லைனிங்கில் அதோட அளவு எக்ஸாக்டாக நல்லா சுருக்கம் இல்லாமல் எந்த அளவுக்கு எடுத்து விட முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து விட்டு, ஓரளவுக்கு ரொம்பவும் இழுக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸ் விட்டுமே மார்க் பண்ணக்கூடாது. ஒரு அளவுக்கு விட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு, அந்த மார்க்கிங் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து ஆன்லைனில் கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடு தான். ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு என்ன தெரியுமோ, நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அந்த மெத்தடில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃப்ரண்டில் வந்து லைட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து இதுதான் முக்கியமான பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் அந்த ஊக்கு வைப்போம்ல, அந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சேம் டைமில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக அதை மார்க் பண்ணி கட் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதாவது ஆர்ம் ஹோல் கட் பண்ணும்போது ரெண்டும் ஒரே அளவு வரும். கொஞ்சம் கூட ஒரு 1/4 இன்ச்சோ ஒரு 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 பாயிண்ட் அந்த மாதிரி எந்த வித்தியாசம் இல்லாமல் உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும். அப்புறம் நான் எப்படி கட் பண்ணுறேன் ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடலை. இன்னும் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடுறேன். ப்ளவுஸோட நெக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் வைக்கிறேன். ஆர்ம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு மார்க் பண்ணி 1.5 ஆர்ம் ஹோல்லேருந்து 1.25 இன்ச் அளவுக்கு வச்சு அந்த இது எடுப்பேன். பேக் நெக்லேருந்து நம்ம செஸ்ட்டோட அளவு என்ன வருமோ அதை வந்து அப்படியும் எடுக்கலாம். இந்த 2 மெத்தட் இருக்குது. இந்த 2 மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் வந்து பாடியோட சுற்றளவு வந்து கண்டுபிடிச்சி மார்க் பண்ணலாம். இப்போ ஸ்லீவும் ஆர்ம் ஹோல் அளவும் வந்து ரெண்டும் ஒன்றா மேட்ச் ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா போட் நெக்கோட ப்ளவுஸ் கட்டிங். அவங்க கொடுத்தது வந்து நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கஸ்டமரு. அதில் வந்து நான் போட் நெக் வச்சு கட் பண்ணுறேன். எந்த மெத்தட்லன்னு பாருங்கள். போட் நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் வச்சு அவங்களுக்கு வச்சுருக்கேன். அதில் வந்து சும்மா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து ஃப்ரண்ட் நெக்கு நார்மலாக ரவுண்டு இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்கில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் சேஃப் கொடுத்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணுறேன் மார்க் பண்ணி. இந்த மாதிரி உங்களுக்கு வரைய தெரியலைன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக வரும். ஆரம்பத்தில் கொஞ்சம் மார்க் பண்ணி கட் பண்ணும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நீங்கள் பழக எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் கப்போட அளவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற அளவுலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே வச்சு கப்போட ஹைட் வந்து மார்க் பண்ணிங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டிங்காக கிடைக்கும். பார்த்துக்கோங்க. இதில் என்ன டவுட்டாக இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். அதாவது செஸ்ட்டோட கீழே பஸ்ட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 3.5 4 அந்த அளவு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கப்பும் கரெக்டாக இருக்கும். அந்த அளவு மேக்ஸிமம் கஸ்டமர்கிட்ட எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. இல்லை அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவும் இருக்குது. அதாவது 32 சைஸ் ஒரு அளவு இருக்கும், 36க்கு 40க்கு ஒவ்வொரு அளவு இருக்குது. அந்த மெத்தட்லேயும் கூட நீங்கள் ஒரு சில டைம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச் வச்சு போட் நெக்குக்கு நான் கட் பண்ணியிருக்கேனா, அதில் ஃப்ரண்ட்டோட அளவு வந்து 4.5 இன்ச்சு 3.5 இன்ச் நான் வைக்க மாட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்குவேன். அந்த மெத்தடு கொஞ்சம் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லைன்னா அடுத்த டைம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். 2 வயசு குழந்த தம்பி இருக்கான். அவனை வச்சுட்டு தான் நான் ஒரு 4-5 இயர்ஸாக 6 இயர்ஸாகவே ஸ்டிச்சிங்கில் தான் இருக்கேன். நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஸ்டிச்சிங் வேலையெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். பட்டி கட் பண்ணுறதுல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.